இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான கொள்ளு தோசைங்க. இந்த கொள்ளு தோசையில் வந்துட்டு புரதச்சத்து, நார்ச்சத்து ரொம்ப அதிகம் இருக்குங்க. இது சுகர் பேஷண்ட், கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க, வெயிட் லாஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கு வந்துட்டு நான் 1 டம்ளர் அளவு சுத்தம் பண்ண, கல்லெல்லாம் இல்லாமல் சுத்தம் பண்ண கொள்ளா 1 டம்ளர் எடுத்துக்கோங்க. அது கூடவே சிறுதானிய அரிசி, நான் திணை அரிசி எடுத்துருக்கேங்க. நீங்கள் திணைக்கு பதிலாக சாமை, குதிரைவாளி, வரகு இல்லை அதெல்லாம் இல்லைன்னா இட்லி அரிசி கூட நீங்கள் 1 டம்ளர் எடுத்துக்கலாம். மொத்தமாக கொள்ளு 1 டம்ளர், திணை அரிசி 1 டம்ளர், 2 டம்ளருக்கு 1/2 டம்ளர் அளவு நான் கருப்புளுந்து சேர்த்துருக்கேங்க. நீங்கள் கருப்புளுந்துக்கு பதிலாக வெள்ளை உளுந்து கூட சேர்த்திக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்க்கும் போது தோசை நல்லா கிறிஸ்பியாக வருங்க. 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. நான் கருப்புளுந்து சேர்த்தனால பொட்டு வந்து நல்லா ஊறினாதான் அது தனியாக விட்டு வருங்கிறதுக்காக மொத்தமாக 2 மணி நேரம் ஊற வச்சுக்கிறேங்க. நீங்கள் வந்து வெள்ளை உளுந்து எடுத்திங்கனாலும் 2 மணி நேரம் ஊறினாலே மாவு அரைச்சிக்கலாங்க. 2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணும்போது இந்த கருப்புளுந்து இருக்கிற தோலெல்லாம் நல்லா விட்டு வந்துடுங்க. நீங்கள் கருப்புளுந்து சேர்த்துருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி ஊற வச்சிங்கன்னா அந்த தோல் விட்டு வந்துடும். நான் பாதி மட்டும்தான் தோல் எடுப்பேன், பாதி வந்து அப்படியே போட்டு மாவாகவே அரைச்சிக்குவேங்க. கருப்புளுந்து இருக்கிற தோலில் தான் நார்ச்சத்து அதிகம். கர்ப்பப்பைக்கெல்லாம் வந்து நல்லா வலுவு கொடுங்க. முடிஞ்சளவு கருப்புளுந்து எடுத்துக்கோங்க. அது கூடவே தண்ணி 1/4 டம்ளர், 2 ஐஸ் க்யூப்ஸ் போட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா நல்லா உளுந்தும் கொள்ளு பொது பொதுன்னு வருங்க. அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரு சூடாகாமல் இருக்கிறக்காக 2 ஐஸ் க்யூப்ஸ் போட்டு நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்லி கூட ஊற்றிக்கலாம். இட்லியும் கொள்ளு இட்லியும் சூப்பராக வருங்க. நான் தோசைங்கிறனால கொஞ்சோண்டு மிக்ஸி ஜார் வாஷ் பண்ணி தண்ணி விட்டு மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. இந்த மாவு வந்து கண்டிப்பாக 3 மணி நேரம் புளிக்கணுங்க. நல்லா நம்மளுக்கு கொள்ளு வந்து 3 மணி நேரம் புளிச்சாதான் நல்லா தோசை கிறிஸ்பியாக வரும். 3 மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் புளிக்க விட வேண்டாம். ஏன்னா கொள்ளு வந்து டக்குன்னு சீக்கிரமாக புளிச்சிரும். அதனால் மாவு வந்து புளிச்சிருங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக 3 மணி நேரம் மட்டும் புளிக்க வச்சுட்டு தோசை ஊற்றி உடனே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. மாவு இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக வருங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபி. குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கொடுக்கும்போது கொள்ளு எடுத்துக்குவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும்.